அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா செல் டிஃபரன்சியேஷன், அதாவது செல் மாறுபாடடைதல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். செல் மாறுபாடடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிம்பிள் செல்லு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்லா எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் செல் மாறுபாடடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு செல்லு, சாதாரண செல்லு ஒரு சிறப்பு வாய்ந்த செல்லா மாறி ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா செய்யும். அததான் செல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேர்ம் சொல்றேன், அதை தெளிவா புரிஞ்சுங்க. சைகோட்னா என்ன, எம்ப்ரையோனா என்ன, ஃபீட்டஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆணோட விந்தணுவும் பெண்ணோட கருமுட்டையும், அதாவது ஸ்பெர்மும் ஓவமும் சேர்றது ஃபெலோபியன் டியூப்ல சேரும். அந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னா ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து உருவாகிற ஃபர்ஸ்ட் செல்ல தான் சைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 8th மந்த், ஓகேங்களா, சாரி ஃபர்ஸ்ட் 8 வீக், அதாவது அந்த சைகோட் உருவானுச்சுல்ல, ஃபர்ஸ்ட் செல் உருவானுச்சுல்ல, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய 8 வீக்ஸ், அதாவது 2 மாசம், அந்த டைம்ல தான் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல பிரைமரி ஆர்கன் லைக் ஹார்ட், பிரெயின், கை காலு இதெல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா எம்ப்ரையோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் 9th வீக்ல இருந்து, அதாவது 2.5 மாசத்துல இருந்து, ஓகேங்களா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதை என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபீட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்து உருவான ஃபர்ஸ்ட் செல்ல சைகோட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2 மாசம் வரைக்கும் அதை எம்ப்ரையோன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்ல தான் பிரைமரி ஆர்கன், அதாவது கை கால், அதுக்கப்புறம் ஹார்ட், இந்த பிரெயின் இதெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல எம்ப்ரையோன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 8th வீக் முடிஞ்சு 9th வீக், அதாவது 9வது வாரத்துல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதை ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம செல் டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செல் மாறுபாடடைதல் அப்படின்னா என்னன்னா, எப்படி ஒரு சிம்பிள் செல், ஒரு சாதாரண செல்லு சிறப்பு வாய்ந்த செல்லா மாறுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மாறி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா செய்யும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கே தெரியும், நம்ம பாடி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் செல், அதாவது ஒரே ஒரு செல்ல இருந்து ஆரம்பிச்சது நம்ம பாடி. அதாவது அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சைகோட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சைகோட் என்ன பண்ணும்னா சீரியஸ் ஆஃப் மிட்டாட்டிக் டிவிஷன், மிட்டாசிஸ் முறையில செல்லு பிரியும். மிட்டாசிஸ் முறையில செல்லு பிரிறது என்னன்னா, ஒரு செல்லு பாத்தீங்கன்னா 2 ஐடென்டிக்கல் செல்லா பிரிகிறது. இதுதான் மிட்டாட்டிக் டிவிஷன். அப்படி ஒரு செல்லா இருந்த இந்த சைகோட் மிட்டாட்டிக் டிவிஷன் மூலியமா 2 ஐடென்டிக்கல் செல்லா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஆல் நியூ செல்ஸ் ஆர் சேம் அட் ஃபர்ஸ்ட். ஸ்டார்டிங்ல உருவாகுற எல்லா செல்லுமே எல்லாமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஆனா லேட்டரா இந்த எல்லா செல்லுமே அதனுடைய ஷேப் அண்ட் ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா மாத்திரும். ஏன்னு கேட்டீங்கன்னா டு டூ டிஃபரண்ட் ஜாப், பல்வேறு வேலைகள் அது செய்யணுங்கிறனால அதனுடைய ஷேப் மாத்திரும். இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சில செல்லு பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் மாறிடும். மசில்ஸ் எல்லாம் மாறி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், இயக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சில செல்லு நரம்பு செல்லா மாறிடும். நரம்பு செல்லா மாறி இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போகும், மெசேஜை கேரி பண்றதுக்காக மாறிடும். சில செல்லு பாத்தீங்கன்னா பிளட்டா மாறிடும். பிளட்டா மாறி ஆக்சிஜனை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரும். இன் ஷார்ட், செல் டிஃபரன்சியேஷன் என்னன்னா, நம்ம ஒரு செல்லா இருந்தோம், ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் சைகோட்டா இருந்தோம். அந்த சைகோட் மிட்டாசிஸ் முறையில பிரிஞ்சு குண்ட்ரா பகுப்புன்னு சொல்லுவோம். பிரிஞ்சு ஒரு செல்லு 2 ஐடென்டிக்கல் செல்லா பிரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய நியூ செல் உருவாகும். எல்லாமே சேமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய ஷேப்பு, ஃபங்க்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா மாறிடும். எதுக்காகனா பல்வேறு வேலைகளை செய்யறதுக்கு. இததான் செல் மாறுபாடடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். தியாழ் அகாடமிக். நன்றி, வணக்கம்.